எல்லோருக்கும் என் நமஸ்காரம். வைகுண்ட ஏகாதசி என்றாலே விரதம் எவ்வளோ முக்கியமோ அதைவிட முக்கியமாக நாம் கருதுவது சொர்க்கவாசல் திறப்பு. எப்படியாவது அந்த நேரத்தில் நாம் அங்கு இருந்து அதன் வழியாக சென்று பெருமாளை தரிசிக்க வேண்டும். அப்படி ஒரு தரிசனம் கிடைத்துவிட்டால் பிறவி பெருங்கடலை நீந்தி பிறவாவரம் பெற்றுவிடலாம். அதற்குத்தான் நாம் மணிக்கணக்கில் வரிசையில் நின்று அவன் அருள் பெற ஏங்கி நிற்கிறோம். அதெல்லாம் சரி, நாம் அன்று மட்டும் வேறு வாசல், அதாவது சொர்க்க வாசல் என்று அழைக்கப்படும் வடக்குப்புற வாசல் வழியாகத்தான் பரந்தாமன் தரிசனம் பெறுகிறோம். அது ஏன் அன்று மட்டும் அதன் வழியாக செல்ல வேண்டும்? எப்போதும் பார்ப்பது போல பெருமாளை பார்த்தால் சொர்க்கம் கிட்டாதா? அதற்கெதற்கு சிறப்பு வழி? இப்படி நமக்குள் எழும் ஐயங்களை தீர்க்கவே இந்த காணொளி. ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், வைகுண்ட பிராப்தி யாருக்கெல்லாம் கிடைக்கும்? புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே. அதற்கு எந்த வாசல்? கிழக்கு வாசல்தான். அப்படி பார்த்தால் யாருமே அதற்கு தகுதி உடையவர்களாக இருக்க முடியாது இல்லையா? ஆனால் பாருங்க, இறைவன் மிக கருணையானவன். பல பாவங்களை செய்திருந்தாலும் ஒரு சிறிய அளவிலான புண்ணியம் உன் கணக்கில் இருந்தால் கூட அதை பாஸ் மார்க்காக எடுத்துக்கொண்டு அருள் பாலிக்கிறான். ஆனால் நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தில் கடவுள் எந்த அளவுக்கு நியமங்களை தளர்த்தி தேடி தேடி தன் கருணையை பொழிந்து வைகுண்டத்தில் இருக்கை தந்தார்னு பார்க்கலாம் வாங்க. படைப்பு தொழிலை செய்யும் நான்முகன் இருக்காரே, அவரை பிறப்பித்ததே பார்க்கடல் அரங்கன்தான். நாளாக நாளாக அவருக்கு கர்வம் தலைக்கேறி விடுகிறது. தன்னை போல 24/7 உழைப்பவர்கள் யாரும் கிடையாது என்ற மமதை அவரை ஆட்கொள்கிறது. எனவே ஒரு முறை மகாவிஷ்ணுவிடம் சென்று, என்ன சுவாமி இது, படைப்பு தொழில் செய்து செய்து நான் மிகவும் அயற்சி அடைந்து விட்டேன். இருப்பதில் இதுதான் மிகவும் கடினம் என்பதும் எனக்கு விளங்கிவிட்டது என்று தம்பட்டம் அடித்து கொண்டார். பரந்தாமனுக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது புரிய, ஆம் பிரம்மதேவரே, என்ன இருந்தாலும் நீங்கள் செய்கின்ற தொழில் மிக மிக கடினம்தான். சீக்கிரம் அதற்கு ஒரு வழி செய்கிறேன் என்று தன் வழக்கமான ட்ரேட்மார்க் புன்னகையை உதிர்த்தார். அடுத்தது, அவரது கர்வம் அடங்க வேண்டும், படைப்பு தொழிலும் நடக்க வேண்டும். பார்த்தான் பார்த்தசாரதி. மது கைடபர் என்ற 2 அரக்கர்களை படைத்தார். அவங்க நேராக பிரம்மலோகம் சென்று படைப்பு தொழிலுக்கான சிலபஸ் எல்லாத்தையும் திருடி கடலுக்கு அடியில் ஒழித்து வைத்து விடுகிறார்கள். இப்போதான் பிரம்மாவுக்கு உரைக்கிறது, சிலபஸ் இல்லைன்னா எப்படி படைப்பு தொழிலை செய்ய முடியும்? பதைப்புடன் நேராக வைகுண்டம் வந்து வேதங்கள் திருடு போனதை சொல்லி புலம்புகிறார். ஹே பிரபோ, என் நிலைமையை பார்த்தீங்களா? எப்படி இருந்த நான் இப்படி ஆகிவிட்டேனே, என்னை காப்பாற்றுங்கள் என்று அழுது புலம்பவும், பிரம்மதேவா, உனக்கு 4 முகங்கள் ஒரு சிறப்பு அம்சம்தான். அதற்காக 4லும் தான் என்கிற மமதையை நிரப்பிக்கொண்டு தெரிந்தால் அது 7 14 உலகங்களையும் பாதிக்காதா? எந்த பணியையும் இஷ்டப்பட்டு செய்ய வேண்டும். சுமையாக நினைத்தால் இப்படித்தான். கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி மது கைடபர்களை அழைத்து, என் பிரியமான அரக்கர்களே, நீங்கள் வந்த வேலை முடிஞ்சது, நீங்கள் கிளம்பலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு வரம் தர ஆசைப்படுகிறேன், ஏதாவது கேளுங்கள் என்றதும் இருவரும் ஹோஹோ என எகத்தாளமாக சிரிக்கிறார்கள். என்னது, எங்களுக்கு நீ வரம் தருகிறாயா? எங்கள் பவர் என்னன்னு உனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். சரி சரி, பிழைத்து போ. காக்கும் தொழில் வேறு செய்கிறாய், உனக்குத்தான் தேவைகள் அதிகமாக இருக்கும். நீ வேண்டுமானால் ஏதாவது வரம் கேள், நாங்கள் தருகிறோம் என்றதும், ஓ அதுவும் சரிதான் என்று ஒரு மந்தஹாச புன்னகையுடன், நான் தான் உங்களை அழிக்க வேண்டும், இதுதான் நான் கேட்கும் வரம் என்றதும் அதிர்ச்சியால் உறைந்து போயினர் இருவரும். ஆனாலும் அவர்களை அழிப்பது ஒன்றும் சாதாரண விஷயமில்லை. அவ்வளவு பலசாலிகள். இருந்தாலும் முடிவில் அவர்கள் வதம் செய்யப்படுகிறார்கள். ஒருவேளை மறுபடியும் உயிர் பெற்றால்? இந்த சந்தேகம் பெருமாளுக்கே வந்துவிட்டது. எனவே ஒரு ஐடியா பண்ணுறார். அதுதாங்க, அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரமபத வாசலை உண்டாக்கினார். அதாவது இவங்களை வைகுண்டத்திற்கே அழைத்து சென்று விட்டால்
திரும்ப வர முடியாதல்லவா? அதனால் பாவிகளாக இருந்தாலும் பிழைத்து போகட்டும் என்கிற எண்ணத்தில் வடக்கு வாசல் ஒன்றை உருவாக்கி அதன் வழியே இவர்களை அழைத்துச் சென்றார். அன்பர்களே, நாம் என்னதான் பல பாவங்களை அறிந்தோ அறியாமலோ செய்திருந்தாலும் பரமனின் திருவடியை கெட்டியாக பிடித்து கொண்டால் சின்ன நல்லது செய்திருந்தாலும் கூட அதை பெரிதென கருதி நமக்கு கருணை புரிந்து அருள் பாலிக்க காத்து கொண்டிருக்கிறார் பரந்தாமன். இந்நன்னாளில் சொர்க்கவாசல் பற்றிய தாத்பரியத்தை தெரிந்து கொண்டோம் அல்லவா? சொர்க்கம் அடைவது எவ்வளவு எளிது என்றும் புரிந்து கொண்டோம். செவி மடுத்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.